வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். பேரறிஞர் அண்ணா அவர்களைப் போல பொது மேடைகள் வழியாகவும் புத்தகங்கள் வழியாகவும் பொதுமக்களுக்கு அறிவூட்டிய அரசியல் தலைவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு இருப்பது போல செய்தி தொடர்புகள் எல்லாம் இல்லாத காலத்தில் 1943ஆம் ஆண்டு மே மாதம் திராவிட நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் சட்லஜ் நதிக்கரையில் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். சாவர்கர் பஞ்சாபியர்களை பார்த்து பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவாகாமல் இருப்பதற்கு பச்சை ரத்தம் பரிமாற வாருங்கள் என்று அழைத்தபோது சீக்கியர்களின் தலைவரான பல்தேவ் சிங் அதனை எதிர்த்தார். பல்தேவ் சிங்கை ஆதரித்து அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்து மதத்திலே இருக்கிற வைதிக சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகளையெல்லாம் எதிர்த்துத்தான் சீக்கிய மதம் உருவாயிற்று. இப்போது சீக்கியர்களையே துணை கிடைத்தால் அது எப்படி என்று அண்ணா கேட்கிறார். இப்படித்தான் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக அன்றைக்கு மராத்தியர்களை தூண்டிவிட்டு பிறகு பேஷ்வாக்கள் ஆட்சிக்கு வந்தனர். எப்போதும் 2 குடுக்கடை மோதவிட்டு தாங்கள் பயனடைவது அவர்களின் பழக்கம் என்று அண்ணா கூறுகிறார். அது இன்றைக்கும் பொருந்துகிறது.